பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் யாரோடெல்லாம் இருந்தாரோ அவர்களுக்கு கிருபை, அவர்களுக்கு தயவு, அவர்களுக்கு இரக்கம், அவர்களுக்கு மனதுருக்கமாயிருந்தார். யோசேப்புக்கு சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தார். நோவாவை பார்க்கிற பொழுது அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுடைய பிள்ளைய மலை பிரசங்கத்தை கேட்டு 3 நாட்கள் இருந்து ஜனங்கள் தங்களுடைய வீடுகள் திரும்புகிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்காக மனதுருகினார், பரிதவித்தார். அவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட மனதில்லாதவராயிருந்தார். நினிவே பட்டணத்தார் தங்களை தாழ்த்தி உபவாசித்து சாம்பல பூசி ரட்டுடுத்தி அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்களுக்கு மனம் இறங்கினார். அந்த ஆண்டவர் இந்த காலவழியில் உங்களோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நினைப்பீங்க, இன்னும் சில நிமிடங்கள், இன்னும் சில மணி நேரம், இல்லைன்னா நாளைக்கு காலையில், இல்லைன்னா நினைப்பேன் இன்னைக்கு மதியம், இன்னைக்கு மாலை நேரத்தில், இந்த இரவுக்குள்ள ஒன்றுமே நடக்கலை, எதையுமே நீங்கள் பார்க்கலை. ஒரு வாரம் கடந்து போகும், அடுத்த வாரம் நடந்துரும்னு நினைப்போம். அதுவும் தோல்வி. அடுத்த மாதத்திலாவது எனக்கு இன்னும் 2-3 மாசத்துல நான் மேலே வந்துடுவேன்னு நினைப்போம். ஆனால் அதை விட இன்னும் மோசமான நிலைமைக்குள்ள நம்ம கடந்து போயிருப்போம். இந்த வருஷம் எப்படியோ போயிடுச்சு. புதிய வருஷத்துல இந்த நாளில் என் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும், நான் வெளியே வந்து நான் சமாதானமாக இருப்பேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு நினைப்போம். வருடங்கள் கடக்கிறது, ஆனால் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரலை. நாட்கள் கடக்குது, என் உபத்திரவத்துக்கு ஒரு முடிவு வரலை. நிமிடங்கள் கடக்கிறது, என் கண்ணீர் இன்னும் நிற்கலை. அழுதுகிட்டே தான் இருக்கிறேன், வேதனையோடவே தான் இருக்கிறேன், துக்கத்தோடவே தான் இருக்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்துல மனம் இறங்கிட மாட்டாரோ, எனக்கு தயவு செய்ய மாட்டாரோ, அவருடைய கண்களில் எனக்கு இந்த காரியத்துல கிருபை கிடைத்து விடாதோ என்கிற ஒரு ஏக்கம், எதிர்பார்ப்பு. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் நிலைமைகளை அறிந்திருக்கிறார். அவர் இந்த நிமிடத்துல உனக்கு செய்யாமல் இருக்கிறபடினால அவர் செய்ய மாட்டார் என்று அர்த்தமல்ல. அதினதின் காலத்துல அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தகப்பன் நிச்சயமா உங்களோடு இருக்கிறார். மற்றவர்கள் கைவிடுகிறது போல அவர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. மற்றவர்கள் உங்களோட இருந்து நீங்கள் தாழ்ந்த ஒரு நிலைமைக்குள்ள போகிற பொழுது உங்களை விட்டு விலகி போகிறவர் அல்ல. நீங்க மேன்மையாயிருக்கும் பொழுது உங்களை எப்படி ஆகிலும் கீழாய் கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணமுடைய மனிதர்களைப் போல தேவன் அல்ல. கீழாயிருக்கிற உன்னை மேன்மையாக உன் பேரை பெருமைப்படுத்தி சாபமாயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை, உன் கையின் பிரயாசங்களை, உன் மன விருப்பத்தை தேவ பிள்ளையே உங்களுக்கும் உங்க வீட்டாருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதுதான் தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. துக்கத்தோடவே வேதனையோடவே என் வாழ்க்கை முடிந்து போகுமோ? எவ்வளவோ உழைக்கிறேன், கடின உழைப்பு, சம்பாதிக்கிறேன், நிம்மதியே இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, மன நிறைவு இல்லை. ஒரு முடிவுக்காக நான் காத்திருக்கிறேன், நீதிக்காய் காத்திருக்கிறேன், நியாயத்துக்காக காத்திருக்கிறேன். என் பட்சத்துல உள்ள காரியம் உண்மையா இருக்கே, அதற்காய் பதிலை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு பதிலும் இல்லை, என் நீதிக்கு பதில் இல்லை,
எனக்கான உண்மையான எனக்கு வரவேண்டிய நன்மைகள் எனக்கு இன்னும் வரல. பொய்க்கு தான் காலம், உண்மையா இருக்கிறவைகளுக்கு காலம் இல்லை என்று சொல்லி வேதனை, வருத்தம், துயரம், ஒடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, முடக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, சிறையிருப்பான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை இந்த காலவெளியில மாற்றுவார். விசுவாசிங்க. இன்னைக்கு எவ்வளோ பாடுகள் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த பாடுகள் எல்லாம் மகிமையாய் மாற கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் மாறாதவைகளே. எல்லாரும் மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறக்காதவர். சூழ்நிலைகள் மாறுகிறதுனால கர்த்தருடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கிறார் என்கிறது அர்த்தம் இல்லை. எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எந்த நிலைமைகளுக்குள்ள நீங்க தள்ளப்பட்டாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எவ்வளவு தடைகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் அந்த தடைகளை நீக்கி போட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கண்ணீரோட கண்ணீரோட கண்ணீரோடு இருக்கிற உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் களிப்பாய் மாற்றவே உங்களோடு இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ நான் இவ்வளவு துக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், கர்த்தருடைய வாழ்க்கையில இருந்திருந்தா, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்துல நன்மை செய்தால் இந்த நிலைமைக்குள்ள நான் இருக்க மாட்டேனே. தேவ பிள்ளையே, உனக்கு நன்மை நீங்க நினைக்கிற நேரத்துல நடக்காம இருக்கிறதுனால கர்த்தர் உங்களோட இல்லைன்னு அர்த்தம் இல்லை. தேவ பிள்ளையே, அவர் உங்களோட தான் இருக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த தீமையை எப்பொழுது நன்மையாய் மாற்றணும். ஆண்டவர் உங்களுக்கு அந்த நிலைமையில அந்த சூழ்நிலையில செய்கிறவர் அல்ல. ஏற்கனவே அவர் உங்களுடைய உபத்திரவத்தையும் வேதனையும் அறிந்திருக்கிறவர். அவர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை ஒரு காலமும் ஒருவனாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. சங்கீதம் 105:18 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பின் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கி வச்சிருந்தாங்க. அவனுடைய ஜீவன் தேவ பிள்ளையே எங்க இருந்தது தெரியுமா? இரும்புல தான் அடைக்கப்பட்டிருந்தது போல ஒரு வாழ்க்கை. யோசேப்பை குறிச்சிட்டு தேவ பிள்ளையே தன் மனைவி சொன்னதை கேட்டபோது போர்த்திபாருக்கு கொள்ளவெறிங்கிற மாதிரியான கோபம் பற்றி எறிந்தது. சாத்தான் அநேகருடைய உள்ளத்துல ஒரு 3 விதமான ஒரு அக்கினியை பற்றி எரிய செய்கிறான். அது என்ன தெரியுமா? முதலாவது இச்சை, 2வது அகங்காரம், 3வது கோபம். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? யோசேப்புடைய கால்களை எல்லாம் 2 கால்களையும் சிறைச்சாலையில விலங்கு போட்டு அவனை ஒடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒடுக்கப்பட்ட மனுஷனாய் மாறினார். அவருடைய ஜீவன் பிராணன் இருமுல அடைப்பட்டு அநியாயமான ஒரு தண்டனை, செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறது தவறில்லை, செய்யாத ஒரு காரியத்திற்கு அநியாயமான ஒரு தண்டனை. இந்த காலவெளியில கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை தவறே செய்யாதபடி உங்க பட்சத்துல உண்மை இருந்தும் கூட வேதனையும் துக்கமும் சஞ்சலமும் வீணான பழி சுமத்துதல்கள் உங்கள் மேல் விழுந்து நீங்கள் துக்கித்து கொண்டிருக்கிறீங்களா? செய்யாத ஒரு காரியத்திற்கு நான் குற்றவாளியா இருக்கிறேன், பேசாத ஒரு வார்த்தை நான் பேசினேன் என்று சொல்லி என் மேல பழி சொல்லி இருக்கிறாங்க, என் காரியமே எனக்கு தீமை என்று சொல்லுகிறார்கள், எனக்கு சொந்தமான காரியங்கள் மற்றவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லி எனக்கு சொந்தமானதை தூரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எனக்கு கிடைக்க வேண்டிய நீதி, எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் அநியாயமாய் அநீதியாய் போய் கொண்டிருக்கிறது. எனக்கு யாருமே இல்லையே என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? தேவ பிள்ளையே, நம்ம தவறு செஞ்சு அது நிமித்தம் பாடுபட்டா அது ஆசீர்வாதமா மாற முடியாது.
ஆனால் நீங்கள் நன்மை செஞ்சு பாடுபடும் பொழுது அதை பொறுமையோடு சகிக்க கற்றுக்கொள்ளுங்க. கொஞ்சம் காத்துருங்க. கொஞ்ச நாள் தான். நம்ம நினைப்போம், இந்த பாடுதான் எனக்கு நன்மையா, இந்த வேதனை தான் எனக்கு நன்மையா, அடைக்கப்பட்டிருக்கிற இந்த வாசல் இருக்கு, இதுதான் எனக்கு நன்மையா, ஒரு நன்மையின் வாசல் கூட எனக்கு திறக்கப்படலையே, இவ்வளோ அவமானப்படுறேனே, இதுவா எனக்கு நன்மை, இவ்வளோ நிந்திக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கிறேனே, இதுவா எனக்கு நன்மை, என்கிட்ட நன்மையை பெற்று இன்னைக்கு எனக்கு தீமையா எழும்பி நின்று கொண்டிருக்கிறாங்களே, இதுவா எனக்கு நன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறது, இதுவா எனக்கு நன்மை. ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் என் தலான நலையுது, நித்திரை இல்லை, என்னால புசிக்க முடியல ஆகாரத்தை, நிம்மதியா உட்கார முடியல, நிம்மதியா எழுந்திருக்க முடியல, நிம்மதியா பயணிக்க முடியல. எல்லா நேரங்களும் யோசனைகள். ஒரு பைத்தியக்காரிய போல புலம்பிட்டு இருக்கிறேன். என புலம்ப வச்சிருக்கிறதா எனக்கு நன்மை? என் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டேனே, இதுவா எனக்கு நன்மை? பொல்லாப்பெனை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, இதுவா எனக்கு நன்மை? எனக்குண்டான எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன், இன்னைக்கு வெறுமையா இருக்கிறேன், இதுவா எனக்கு நன்மை? இப்படி 1000 கேள்விகள் உங்களுடைய இருதயத்துல எழும்பலாம் தெய்வ பிள்ளையே. நிச்சயமாய் சொல்றேன், நீங்க பொறுமையோடு கூட இதை சகிச்சிட்டு கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சுட்டு அவர் செய்வார், அவர் பார்த்து கொள்ளுவார். விசுவாசத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வருவார். நிச்சயமாய் என் நிமித்தமாய் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஊழியத்தின் பாதையில் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பாடுகளும் துன்பங்களும் நிந்தைகளும் தீமைகளும் பொய்யாய் உங்கள் பேரில் சொல்லப்படுகிற அத்தனை காரியத்திற்கும் நீங்க சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். யோசேப்புடைய நிலைமையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த தகப்பன் வீட்டிலேயே தேவ பிள்ளையே அவனுக்கு தீமையான திட்டங்கள், பொல்லாத நினைவுகள், சிந்தனை உடையவர்களாய் சகோதரர்கள் மாறினார்கள். அவனை குழிக்குள்ள தள்ளுனாங்க. அந்த குழியிலிருந்து அடிமையா விற்கப்பட்டார். அங்கிருந்து போர்த்திபா வீட்டுக்கு, அங்கேயும் அநியாயமாய் குற்றச்சாட்டு, பயங்கரமான சிறை தண்டனை. நாட்கள் போக போக இதற்கான பதில் வரும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், இதிலிருந்து நான் வெளியே வந்து விடுவேன் என்கிற எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற பொழுது நிலைமை நன்மையாகவோ ஆசீர்வாதமாகவோ விடுதலையாகவோ இருக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு நாளும் நிலைமை மோசமாகி கொண்டே இருக்கு. ஆனா யோசேப்புடைய உதடுகளில், அவருடைய நாவிலிருந்து ஒரு முறுமுறுப்பு கூட வரவே இல்லை. அவர் கர்த்தரை நோக்கி, ஏன் ஆண்டவரே, ஏன் இவ்வளோ நெருக்கம், இவ்வளோ பாடு, இவ்வளோ உபத்திரமும், ஒரு கேள்வியும் கேட்கவே இல்லை. ஆனால் யோசேப்பு ஒன்றை மற்றும் நன்றாய் அறிந்து தெளிவுள்ளவராய் இருந்தார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பது. தேவ பிள்ளையே, யோசேப்பு தன் சிறு வயதில் கண்ட சொப்பனங்களை எல்லாம், தரிசனங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து அப்பப்போ தன்னைத்தானே தேற்றி அவர் தன்னை பலப்படுத்தி இருக்க கூடுமோ நான் நினைப்பேன். நானும் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் அவமான நிந்தைகள் எல்லாம் என்னை சூழ்ந்து வருகிற பொழுது துக்கம் வரும் மாமிசத்தில்.
அவைகள் நம்மை பலவீனப்படுத்தி விடுமோ என்கிறதுனால ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து என்னை நான் பலப்படுத்தி கொள்ளுவேன். விசுவாச அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு எனக்கு விரோதமான காரியமாக இருந்தாலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று நான் விசுவாசிப்பேன். எவ்வளவு காரியங்கள் எனக்கு விரோதமாக எழும்பி என்னோட போரிடுகிறதா இருந்தாலும் எனக்காய் அவர் யுத்தம் செய்கிறவர், எனக்காய் அவர் பேசுகிறவர், என் பட்சத்தில் அவர் நெருக்கிறவர், நான் நின்று பார்க்க என் சத்துருக்கு வரும் பலனை காண செய்கிற தேவன் என்பதை நான் விசுவாச அறிக்கையாய் செய்து கொண்டே இருப்பேன். தெய்வ பிள்ளையே, அதே போல விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்க. அந்த நம்பிக்கையின் வெளிச்சம் அந்த கொடிய பாடுகளை பொறுமையாய் சகிக்க யோசேப்புக்கு பலன் தந்தது போலவே இந்த காலவெளியில கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். யோசேப்பு இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது தேவ பிள்ளைய சிறைச்சாலையில் இருந்தது மட்டும் இல்லை, அவருடைய கால்கள் அப்படியே வெறுமையா அப்படி இல்லை. நம்ம நடக்கிற மாதிரி நடந்த ஒரு யோசேப்பா இல்லை. மற்ற கைதிகள் எல்லாம் நடந்திருக்க கூடும், ஆனா யோசேப்பு அப்படி நடக்க கூட முடியல. ஏன்னா விலங்கிடப்பட்டிருந்தது, விலங்க போட்டு வச்சிருந்தாங்க. அது ரொம்ப பாரமான இரும்பு, கால்களை பதம் பார்த்த இரும்பா இருந்தது, காயங்களா இருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, 1 நாளா 2 நாளா, 1 வாரமா 2 வாரமா, 1 மாதமா 2 மாதமா, 12 வருஷ காலம் விலங்கிடப்பட்டு அடைக்கப்பட்டு காயங்களோடு வாழ்ந்த யோசேப்புடைய சிறையிருப்பையே ஆண்டவர் மாற்றினார் என்று சொன்னால், தேவ பிள்ளையே, சத்தியத்திற்காக நீங்க பல பாடுகளை சகித்தவங்களா உங்க வாழ்க்கையை நீங்க கடத்தி கொண்டிருக்கலாம். அப்பொழுதெல்லாம் அப்பாவை நினைச்சுக்கோங்க. பாடுகளிலே யோசேப்புக்கு கிருபை அளித்த ஆண்டவர் உங்களுக்கும் இந்த காலவெளியில கிருபை செய்வார். அவர் கரம் உங்களோடு இருக்கும். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்களாம். இந்த காலவெளியில ஆண்டவர் உங்களை பழுகவும் பெருகவும் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். அவர் பெரிய காரியங்களை செய்வார். May God bless you all.